பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 41 அதிகாரம் 14 யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு துணை நிற்கிறேன். சிறு கூட்டமே, யாக்கோபு என்னும் பூச்சியே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏன் ஆண்டவர் துணை நிற்க வேண்டும்? ஏன் ஆண்டவர் நம்முடைய வலது கையை பிடித்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? காரணம், நமக்கு எதிராயிருக்கிற 4 கூட்டத்தாரை குறித்து மேலே உள்ள வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. 1, உங்கள் மேல் எரிச்சலாயிருக்கிற ஒரு கூட்டத்தார். 2, உங்களோடு கூட வழக்காடுகிற ஒரு கூட்டத்தார். 3, உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறவர்கள். 4, உங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள். இந்த 4 கூட்டத்தார்களையும் ஒன்றுமில்லாமல் போவச் செய்வதற்காகத்தான் கர்த்தர் சிறுகூட்டமாயிருக்கிற, மைனாரிட்டியாயிருக்கிற, பலவீனனாயிருக்கிற உங்கள் கரத்தை பிடித்தார். இந்த காலை வேளையில் உங்களுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து, உங்களுக்கு எதிராய் வருகிற சகல யுத்தங்களையும் மேற்கொள்ள செய்ய அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை யுத்தத்தில் ஜெயிக்க பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்கு எதிராய் வருகிற சகல காரியங்களையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் உங்களுக்கு துணையாயிருப்பார். அவர் துணையாயிருக்கிற ஜனம் ஒருபோதும் தோற்று போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயம் ஜெயிப்பீர்கள். நிச்சயம் நடக்கும். God bless you.